அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு புதிய வீடியோ தொகுப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். போன வாரம் போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஆதரவு இருந்தது, சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி இருக்கிறீங்க. அதோட பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக நிறைய பேர் வந்து எங்களோட நண்பர் வட்டாரத்தில் உள்ள நிறைய பேர் வந்து கால் பண்ணி எங்களுக்கான கருத்துக்களையும் உங்களோட விமர்சனங்களையும் என்னென்ன மாற்றணும்ன்றதையும் சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. போன வீடியோ மாதிரியே இந்த முறையும் கேதி அண்ணா இணைந்து இருக்கிறார். வணக்கம் கேதி அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி போன முறை நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு ஆதரவு கூடி இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? என்ன மாதிரி? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் கால் பண்ணி கழிச்சாங்க. நீங்க புதுசா தொடங்கி இருந்தாலும் ஒரு அனுபவ ரீதியான ஒரு வீடியோ மாதிரி தங்களுக்கு தப்பு என்று ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கு. கேதி அண்ணா, இப்ப போன முறை கதைக்கும் போது இருந்த நிலைமையை விட இந்த முறை நிலைமை வேறாக இருக்கிறது. காரணம், நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வரி போட்டிருக்காரா இல்லையா, போட்டதால எங்கட பாக்கெட்டுக்கு என்ன பாதிப்பு, இதனால ஆயில் பிரைஸ் கூடுமா, பங்குச்சந்தை மாற்றம் வருமா அப்படின்ற. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப்போட அறிவுக்கு பிறகு ஆஸ்திரேலிய பங்குச்சந்தை தாறு மாறாக மாறி இருக்குது. எக்கச்சக்கமான நட்டங்களை நிறைய கம்பெனிஸ் வந்து எதிர்கொண்டு இருக்குது. ஆகவே இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட புதிய அறிவிப்பும் இந்த வார நிலைமைகளும் சம்பந்தமாக சொல்ல முடியுமா கேரியானா? நிச்சயமாக சொல்ல முடியும். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 2 தன் வேலையை செலுத்துறார். 2 செவ்வாய் புதன்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் தன் கடமையை செய்திருக்குது, விளங்கப்படுத்தி இருக்குது. வாட் வில் ஹேப்பன் டு அமெரிக்கா என்றத இன்றைக்கு கொஞ்சம் மார்க்கெட் திரும்பி இருக்குது. அது என்ன ஹோப்ல திரும்பி இருக்குதுன்னு சரியா சொல்ல முடியாது. இது எப்படியோ அமெரிக்க டாலரோட பெருமதி வந்து குறைஞ்சிருக்குது, தடுமாறி கொண்டிருக்குது. இப்ப ஃபொரெக்ஸ் எடுத்துக்கொண்டாலும் பங்குச்சந்தைகளை எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய ஆட்டம் காண வச்சிருக்குது. ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். இந்த பாதிப்பு எப்படி எதிர்காலத்துல நீடிக்க போகுதா, இந்த தீர்மானம் நீடிக்க போகுதா? இது சில நேரம் சில பேர் சொல்றாங்க, என்னதான் டொனால்ட் ட்ரம்ப் செய்தாலும் அது செனட்ல இல்லாட்டி இதுல ஹவுஸ்ல வந்து ரிவர்ஸ் பண்ணப்படக்கூடும் என்ற நிறைய தகவல்கள் இருக்கு. என்ன நடக்கும் கேதியனா? அந்த நிச்சயமாக அமெரிக்கன் பாலிடிக்ஸ் வந்து நாங்கள் இதை முதல் சார்ந்த அந்த அமெரிக்கன் பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நாங்கள் இதில் விளங்கி கொள்ள வேண்டும். கன பேருக்கு இப்ப நாங்கள் பழக்கப்பட்டது ஒரு பார்லிமெண்டேரியன் கவர்மெண்ட். இலங்கையில பிரசிடென்சியல் அண்ட் பார்லிமெண்ட் இருந்தாலும் இப்ப கனடாவை நாங்க எடுத்துக்கொண்டா, நாங்க 40 வருஷம் கனடால இருக்கிறாங்க. இந்த விளக்கம் வந்து பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணினால் அது மசோதா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனால் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் வந்து செட்டியான காம்ப்ளிகேட்டட். அங்க வந்து 3 பாடி கவர்மெண்ட், 3 பாடியும் independently elected. President is being elected independently every 4 years. President வாரார். நானே இதை முதல் சொல்ல வரணும்னு சொன்னேன். இதை கதைச்ச அப்புறம் பற்றி கேட்டாதான் அது அப்படி அப்ரூவ் ஒரு தெளிவு இருக்கு. அப்ப பிரசிடென்ட் வந்து அவரை வந்து மக்களை எலெக்ட் பண்ணினோம். அதே மாதிரி எவ்ரி 2 years காங்கிரஸ் எலெக்ட் பண்ணப்படுது. காங்கிரஸ் என்றால் என்னண்டா, அந்த இந்திய பார்லிமெண்ட் மாதிரி அங்க எம்பிஸ் செலக்ட் பண்ணுது. 435 எம்பிஸ் இருப்பினாங்க காங்கிரஸ்ல. அதே மக்கள் எலெக்ட் பண்ணினோம் எவ்ரி 2 years, நாட் 4 years. பிறகு செனட் 100 பேர் இருக்கணும். எவ்ரி ஸ்டேட்டுக்கு 2 செனட்டர்ஸ். அதை வந்து எவ்ரி 6 years எலெக்ட் பண்ணப்படினும். ஆனா செனட்டர்ஸ் எலெக்ஷனும் எவ்ரி 2 years நடக்கும். 33 விதமான நடக்கும். அப்புறம் அடுத்த 33 விதத்துக்கு அடுத்த 33. அப்போ ஒரு செனட்டர் 6 வருஷம் இருப்பார். ஆனா காங்கிரஸ்ல 2 years தான் இருப்பேன். எலெக்ஷன் தோத்தா இப்போ எவ்ரி 2 years தான் எலெக்ஷன். பிரசிடென்சியல் எலெக்ஷன் only 4 years, every 4 years. இப்ப ஜனாதிபதி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுறேன், என்னோட தலைவர் போட்டுட்டேன். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து பெர்மனன்ட்லி லோ ஆகிறதுக்கு, அந்த பில் பெர்மனன்டா ஆக்கப்படுறதுக்கு காங்கிரஸ்ல விவாதிக்கும். அப்கோர்ஸ் காங்கிரஸ் ரிபப்ளிகன் மெஜாரிட்டி இருக்கு. அந்த இதன்படி 220 213 7 பேர் கூட இருக்கணும் காங்கிரஸ்ல, ரிபப்ளிகன்.
ஸோ லைக்லி டு பாஸ் த பில். ஆனால் வந்து உண்மையில டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கிற டெரிஃப் முறையை வந்து உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு கிழமையிலே மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கணும். அமெரிக்கான்ற நாடுன்றது ஒரு ட்ரீ. அந்த ட்ரீ வந்து நல்ல கவனமா மெனுவோ பண்ணாட்டி அந்த ட்ரீயை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. பட் இன் திஸ் கேஸ் த ட்ரீ இஸ் கோயிங் டு பி ஹேவிங், அதாவது அந்த அமெரிக்கான்ற அந்த பலமான நாடே ஆட்டம் காணுது. அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள அத்தனை நாடுகளும் ஆட்டங்காண போவதா ஒரு அச்சம் வந்திருக்கு. பொருளாதாரத்துல இன்னும் ஒரு மந்த நிலை வந்து விடுமோ, ஒரு வீழ்ச்சி வந்து விடுமோன்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நாங்க முதல்ல சொன்னது மாதிரி ஆஸ்திரேலியா பங்குச்சந்தை சரிவடைஞ்சிருக்கு. இப்போ ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அன்ரோகுமார் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இது மாறி இருக்கு. இது சம்பந்தமாக நாங்க ஒரு தனி வீடியோ செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அது தவிர இப்ப நீங்க சொன்ன இந்த செனட் மக்கள் சபை, இந்த அங்க முரண்பாடுகள் வர்றதுக்கான டொனால்ட் ட்ரம்போட தீர்மானத்திற்கு எதிர்ப்புகள் வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கா? அப்படி வந்தா என்ன நடக்கும்? நிச்சயமா இதை வந்து எதிர்க்கிறதுக்காக ரிப்பப்ளிக்கனே எதிர்ப்பினும். ஆனால் இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எதிர்ப்பினம் என்று தெரிஞ்சே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தொண்டை விட்டுட்டா பிரசிடென்சியல் வீட்டோ பாவிப்பேன். அப்ப அதால இப்ப செனட்ல உள்ள லீடர் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார் சொல்றாரு என்னன்னா, செனட் ஒரு பில்ல சஜஸ்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு பில் ப்ரிப்பேர், ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் பில். சோ they were going to push that bill. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இன்டைரக்டா சொல்லி இருக்கிறார், I'm going to veto your bill. நீங்க இத பாஸ் பண்ணாம உங்களுக்கு தேவையான சட்டமூலத்தை கொண்டு வந்தா நான் வந்து பாஸ் பண்ணாம நீங்க கொண்டாடுற பில்ல பாஸ் பண்ண ஒழிக்கிட்டீங்கன்னா நான் வீட்டோ பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். இன்டைரக்ட் இட் இன் அனௌன்சிங், பட் யூ நோ தே செக் பல்ஸ், ரைட்? ஆனால் ஒரு அவங்களுக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. இல்லாட்டி அவங்க வந்து டொனால்ட் ட்ரம்போட கொள்கைகள், கோட்பாடுகள் அல்லது அவரை வச்சுதான் பிரசாரம் செய்து மக்களால தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியை பொறுத்தவரையில அவை வந்து ஒரு ட்ரம்ப் பிராண்ட் மாதிரி வந்துட்டு, அப்ப அவையவேண்ட கன்ஸ்டிடியூன்ஸ் அந்தந்த தொகுதியில அவை வந்து ட்ரம்பின் ஒரு ஆக்கள் சப்போர்ட்டர்ஸ் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கு. இப்ப அவை வந்து நாட்டை பாக்குறதா தான் நடத்துற எலெக்ஷனுக்கு 2 இயர்ஸ்ல போயிடும். people not going to forget because it's 2 years, right? அப்ப அதே ஒரு குழப்பத நிலையில இருக்கணும். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு வீட்டோ பாயிண்ட் பண்ணணும். அப்ப நாங்களும் பிளாக் பண்ணினா இந்த பில்ல காங்கிரஸ்ல வச்சு. anyways he is going to veto it. காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு accept it என்ற மாதிரியும் இருக்கலாம். காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட ஆப்பிளத்த குரங்கிட கதையா definitely மாறி இருக்கிறது. they were அவ வந்து ஒரு கட்டத்துல இந்த பப்ளிசிட்டி விழுந்து கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டியே திருப்பி நிமித்தின மாதிரி. அப்ப நன்றி கடன் இருக்குது, திருப்பி போகணும் மக்கள்கிட்ட, ரைட்? And then Donald Trump is a personal attack பண்ணுவாங்க. அதை எதிர்த்து ஓட் பண்றாங்க. அது இல்லாம ஒரு அரசியல் நெருக்கடியும் ஒரு முரண்பாடும் வரக்கூடிய நிலைமை இருக்குது. இப்படி எதிர்த்தால் செனட் உறுப்பினர்கள் திட்டவட்டமாக இல்ல, நீங்க இதை பண்ணவே முடியாது, நாங்க முழுமையா எதிர்க்கணும் என்ற தீர்மானம் கொண்டு வந்தால் மிகப்பெரிய நெருக்கடி, அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இவர்கள் வந்து முழுமையாக எதிர்க்க மாட்டாங்கன்றதுதான் இன்றைக்கு கிடைச்ச தகவலா இருக்குது. அப்படித்தானே? அதாவது வந்து முழுமையா வந்து இதை பிளாக் பண்றன்ற சாத்தியம் இல்லை. ஏனென்றா இந்த ரிப்பப்ளிகன் சிச்சுவேஷன் இது, ரெண்டு பாடியிலும் ரிப்பப்ளிகன், ரைட்? அட்லீஸ்ட் செனட்ல டெமோக்ராட்ஸ் கூட இருந்தா ரிப்பப்ளிகன் சில நேரம் பிளாக் பண்ண. ஆனால் இப்ப இந்த நிலைமை மாறி இருக்கு. ஆனா அதே நேரத்துல டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற இந்த டெரிஃப்ன்றது வெரி ஹை அண்ட் வெரி என்னன்னு சொல்றது ஹாஷான ஒரு டெரிஃபை கொண்டு வந்திருக்கேன். அவரும் ஒரு புத்திசாலித்தனத்தோட கொண்டு வந்திருக்கலாம். என்னன்னு சொன்னாங்க, இவர்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, 5 விதத்துக்கு கொண்டு வருவாங்க, 10 விதத்துக்கு கொண்டு வந்துட்டு பில்ல கொண்டு வருவாங்க, நான் சைன் பண்ண வேண்டி வரலாம். ஆகவே நான் அவற்ற மனசுக்குள்ள 10 வீதம் இருந்தால் இந்தியாவுக்கு 26 வீதம், 15 வீதம் சைனாக்கு வச்சிருந்தா 37 வீதம். ஆகவே இவர் சொல்ற அறிவிப்பு, வெளிவருகிற அறிவிப்பை அப்படியே முழுமையாக நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலைமை இருக்குது. கட்டாயம் இருக்கு. ஏனென்றா
காங்கிரஸுக்கு வந்து இப்ப பாடிக்கு வந்து ரிப்பப்ளிக்கன் என்றாலும் ம். டொனால்ட் ட்ரம்புக்காக தான் இவர் இப்படியே எல்லாத்தையும் செய்து நாட்டை பிடிச்சூடாக்கி இன்னமும் இல்ல அரவாசி எல்லா ரிப்பப்ளிக்கனும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சைட்ல நிக்க போறது இல்லை. ம். அப்ப ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கு. சம்பட் தே ஹேவ் டு மோல்ட் இட், ம். மசாஜ் பண்ணி ஒரு மாதிரி இதாண்டு ஓகே கனடாக்கு 5%, சைனாக்கு ஒரு 10%, இந்தியாவுக்கு ஒரு 8%, ம். அப்படி இப்படி என்று ஏதாவது ஒன்று செய்து ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து இந்த பில்லை பிளாக் பண்ணாம விடுற கட்டம் தான் இப்ப வரப்போகுது. ஆக டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்கிற இல்லாட்டி ஏற்கனவே அறிவித்து அமுல்படுத்தி இருக்கிற இந்த சுங்க வரி வந்து நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. இதை எப்படி நடைமுறைப்படுத்தப்படுமா இல்ல நடைமுறைப்படுத்தப்படாதா? ஒரு நேரம் சொல்றாரா அடுத்த மாதம் நாங்க அமுல்படுத்துவோம், 9ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்துவோம் என்ற நிறைய விடயங்கள் வந்தாலும் இதை எப்படியோ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அடுத்த கேள்வி, அமெரிக்க கனடா இடையிலான வர்த்தக போர். இப்போ ஒரு போர் ஒன்று இருக்குது, அது வந்து ஆயுதம் இல்லாத வர்த்தக போர், அதான் உண்மை. இந்த வர்த்தக போர்ல எப்படியான தாக்கம் ஏற்படுத்தும்? சில நேரம் கனடா மக்களுக்கு, இப்ப தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு ஒரு வரி இருக்குது, இதனால நாங்க எப்படி பாதிக்கப்படுவோம், கனடாவுக்கு அடுத்த பொருளாதார ரீதியான மந்த நிலை ஒன்று வரக்கூடுமா, இது அப்படியே அமுல்படுத்தப்படுமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இது சம்பந்தமாக சொல்லுங்க. இதுல என்ன விஷயம்னு சொன்னா, முதல் நாங்கள் மைனாரிட்டி தமிழாக்கள் பாதிப்பு என்றது வேலை வாய்ப்புன்ற ஒரு விஷயம் இங்க வந்து இல்லாம போயிட்டு எப்பவுமே வந்து நியூ கமர்ஸும் மைனாரிட்டிஸும் வந்து பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏனென்றா அவ அந்த வேலையில கடைசி எல்லையில நிற்பினா நிச்சயமா அந்த ஒரு சில பாதிப்பு இருக்கிறத ஒத்துக்கொள்றோம். ஆனா அதை விட ஒரு விஷயம் நாங்கள் யோசிக்கணும். எனக்கு இந்த காங்கிரஸ் எவ்வளவு தூரம் தான் டொனால்ட் ட்ரம்பை எதிர்க்க விரும்பாட்டியும் கனடா என்ற விஷயத்துல ஒரு for the sake of Donald Trump's bill, they may come up with very low tariff, 2%. Maybe they will remove the old tariff and only for aluminum. Because $700+ billion per year trade, கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்குது. கிட்டத்தட்ட கடந்த வார புள்ளி விவரம் படி 762 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வர்த்தகம் நடந்திருக்கு. இது குறிப்பாக சொல்ல போனா கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட 350 பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களும் சேவைகளும் வந்து அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதே போல கனடாவில இருந்து 412 பில்லியன் டாலர் பொருட்களும் சேவைகளும் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஆகவே இது உலகத்துல இரு நாடுகளுக்கு இடையிலான நடைபெறும் மிகப்பெரிய வர்த்தகமாக இருக்கிறது. ஆக இப்படியான ஒரு சுங்க வரி, மிகப்பெரிய வரி வந்தால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆக இந்த பாதிப்பு வேற என்ன விதமா கனடாவை பாதிக்கக்கூடும்? கனடியன் எக்கானமி டெஃபினெட்லி ரிசெஷன்ல போற சான்ஸ் இருக்கு. பட் கனடியன் எக்கானமி ரிசெஷன்ல போறதை விட வேகமா அமெரிக்கன் எக்கானமி ரிசெஷன் சரியா. நேற்று ஃபெட் சேர்மன் ஐ திங்க் ஆன் லாஸ்ட் தேர்ஸ்டே ஃபெட் சேர்மன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார், we are going to be in deep recession within a month. அப்ப considering that கனடா ரிசெஷன்ல போறதும் போயில்லையோன்றதுக்கு முதல் அமெரிக்கா ரிசெஷன்ல போயிடக்கூடாதுன்ற இதுல வலி கவனமா இருப்பினும், அதனால நான் சொல்றேன் கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள இந்த டெரிஃப் வந்து ஒரு பேச்சளவிலான ஒரு டெரிஃபாகத்தான் முடிக்க வேணும். மற்றும்படி 2% 3% என்றாலும் கனடா என்ன செய்யும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ராப் பண்ணுவோம் 2%. இப்ப 2.75 இருக்கு. ஒரே அடியா 3/4 குறைச்சா எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் ஜஸ்ட் a joke I'm saying. 3/4 குறைச்சா இங்க உள்ள வேற வழியான வேலை வாய்ப்புகள் உருவாகும், ஆல்டர்னேட்டிவ் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும். ஆனா அதுக்கு இடையிலான இடர்பாடுகளும் நெருக்கடிகளும் கட்டாயம் மக்கள் சந்திச்சுதான் தீரும். நிச்சயம் there will be அமெரிக்கா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெரி சீரியஸ். He says he's going to veto it, right?
அப்ப கவனமா இந்த டெரீஃபை கொஞ்சமாவது அடிக்காம விட்டு பிளாக் பண்ண வழிகிட்டு அது பெரிய பிரச்சனையில முடியும் போலங்கிற. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு சீரியஸா இருந்தாலும் அவரு சொல்ற அந்த பாணி இருக்குது. அவரு உண்மையா சீரியஸா சொல்றாரா இல்ல விரட்டுறதுக்காக சொல்றாரா, ஒரு எச்சரிக்கை பாணியில சொல்றாரான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சில பேர் கேட்கறாங்க, உண்மையா இது வர்த்தக சண்டையா வாய் சண்டையா, அதை முதல்ல சொல்லுங்க, இது நடக்குமா இல்லையா அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு வர்த்தக போர் நெருக்கடி வந்திருக்குது. அமெரிக்க கனடா இடையிலான அந்த நெருக்கடி இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது. 28ஆம் தேதி கனடால ஃபெடரல் தேர்தல் நடக்குது. இந்த வர்த்தக போர் இழுபறி எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? நாங்க போன வீடியோல பார்த்திருந்தோம். இந்த இந்த விஷயத்த கேதி அண்ணா மிக விரிவா அழகா சொல்லி இருந்தாரு. ஆக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்குது. இந்த வர்த்தக நெருக்கடியை யாரால சமாளிக்க முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்க? யாரால சமாளிக்க முடியுமன்றது ஆல்ரெடி கனடியன் டெமோக்ராஃபி தீர்மானிச்சிட்டது போல்ஸ் மூலம். 10 வருஷம் லிபரல் ஆண்டதுல லிபரலே வறுத்து போச்சுது, போரிங்கா இருக்குது, வறுத்து போச்சுது. லிபரல் அங்க செஞ்சது இங்க பொட்டுச்சுன்னு சொன்ன அதே மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிக், அதாவது இங்க உள்ள பெரும்பான்மையின மக்கள் ஒரே நாள்ல வந்து 37-43 இருந்ததை லிபரலுக்கு 43 பிசிக்கு 37 ஆக்கினதை விட நான் என்னத்தை சொல்ல முடியும்? எந்த கட்சியால இந்த நாட்டை காப்பாற்றி? லிபரல் கடந்த வார கருத்து கணிப்பு பார்த்தா கிட்டத்தட்ட 50% மேல ஆதரவு கூடி இருக்கு. கூடிக்கொண்டே போகுது. ஏன்னு சொல்லுங்க, கூடிக்கொண்டு போகுது. முதல் இருந்த ஆதரவு நான் டெரீஃப் அடிப்பேன் உன்னை எந்த நாட்டின் ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஆக்குவன்னு சொன்னதுக்கு தான் கூடினது. இப்ப டெரீஃப் அடிச்சாச்சு. சோ அங்கால தள்ளி நின்றாக்கள் எல்லாம் போடியன்னு லிபரலோட நிக்கணும். அவ இன்னும் வருவினா ஏன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் பேருக்கு ஹோப் இருக்குது, மேபி காங்கிரஸ் வில் பிளாக் த பில். பட் இட்ஸ் வெரி ரேர் சான்ஸ், 10-15% சான்ஸ் டு பிளாக் கம்ப்ளீட்லி. பட் 55 to 60% chance Canada will get the minimum theory compared to other countries. So எங்கட நாடு தப்புறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. மிக நெருக்கடியான சில நேரம் வந்து விளங்கிக் கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. காரணம் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்கிறது. சில நேரம் சொன்னாங்க, நேற்று ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சு கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, கனடாவை தவிர்த்துட்டு அமெரிக்காவால செவ்வாய் பண்ண இயலாது, காரணம் பாதுகாப்பு தங்கி இருக்குது. கனடா வான் பரப்பு வந்து அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான விடயம், ஆகவே பாதுகாப்பும் தங்கி இருக்கு, நோனோ டெரிஃப் வரவே வராது அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் சொல்ற விடயம் கேதி அண்ணா மிக அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறாரு. டெரிஃப் வரத்தான் போகுது, அதை எப்படி நாங்கள் எதிர்கொள்றோம்ன்றதுதான் இப்போ இங்கே உள்ள சிக்கலாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதல்ல இன்னும் ஒரு விடயம் சொன்னீங்க, இதையும் ஒரு கிளியர் பண்ணிடணும். இப்போ இந்த வேலை வாய்ப்புகள் குறைகிறது நீங்க சொன்னீங்க, இப்போ இங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம், இல்லாட்டி நாங்கள் பொருளாதார ரீதியா மீண்டு எழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், நாம் போன கிழமை கருத்து கணிப்புகளை எடுத்தா கனேடியன் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு கனேடியர்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்க ப்ராடக்டோட பார்க்கும்போது 60% விலை கொடுத்து 60% அதிகமாக விலை கொடுத்து கனேடிய பொருட்களை வாங்குறதுக்கு கனேடிய மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. ப்ரவுட் டு பி கனேடியன் அப்படின்ற ஹேஷ்டேக் இப்போ வந்து வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது. ஆக இது எவ்வளவு நாளைக்கு சாத்தியமாக இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு இப்படி இழுபறியான நிலைமையில போக போகுதுன்ற ஒரு கணிப்பு இருக்கிறதா? அதாவது வந்து இந்த காம்படிஷன் எல்லாம் நாங்க அமெரிக்கன் ப்ராடக்டை வேண்டாம் மட்டும் இந்த ப்ராடக்ட் வேண்டும்ன்றது ஒரு ஒரு கேம்பெயின் லெவல்ல கொஞ்ச நாளைக்கு தான் கண்டுபிடிக்கும். பிறகு அது ஊசி போயிடும், வந்து போயிடும். ஆனால் என்ன பாயிண்ட் என்று சொன்னால், கனேடியன் ப்ராடக்டை உற்பத்தி ஆக்குறன்ற ஒரு ஃபினோமினா இதுல இருந்து வெளிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஆல்ரெடி ஒரு கைண்ட்ல ப்ரூமர் வந்து கனடா இஸ் கோயிங் டு பிளாக் டெஸ்லான்னு சொல்லி வருது. அதே நேரம் கனடாவில் ஈவி ப்ரொடக்ஷனுக்கு எத்தனையோ $1 பில்லியன் நாங்க சப்சிடைஸ் பண்ண போறோம்னு கவர்மெண்ட் சொல்லும். So that's a new job creation. They already started it. So for the next 6 months or 7 months or 1 year, we oppose American product, right? In the meantime, we will be having our own
எங்கட இதுல கையில நிக்கிறோம், நாங்களும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வேறண்டா இன்டர்னல் கம்பஸ்டட் என்ஜின் செய்யறதை விட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செய்யறது ரிசர்ச் வைஸ் ஈஸியர், ரைட்? சோ திஸ் இஸ் என்னத ஒரு சொல்றதுல கெட்டதுல இருந்து நல்லது நடக்குதுன்னு சொல்றீங்க. இது ஒரு opportunity for us to wake up. This is a wake up call, right? So next time என்னத பிரசிடென்ட் வந்து என்ன ஒன்று செய்ய வழி கிடைக்கும், எங்களோட விளையாட இல்லாது அவங்க ஆல்ரெடி வளர்ந்து எங்களுக்கு ஈக்குவலா அவங்களும் டெக்னாலஜியை வந்துட்டாங்க என்ற ஒரு உணர்வு இருக்குமில்ல. நாங்க அப்பாக்குள்ள விளையாட்டு விளையாடல அதுக்கு, ரைட்? ஆனா அந்த 412 பில்லியன் இப்ப கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து 412 பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்கள் சேவைகளை வந்து கனடால இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அப்ப அந்த வருமானம் குறையும் போதும் பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த கவலை தான் மக்களுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது இந்த டெக்னிக்கலா இது மக்களுக்கு புரியாவிட்டாலும் சில நேரம் அவர்கள் வாங்குற அரிசியில வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே வால்மார்ட்ல அந்த வால்மார்ட்ல உள்ள நிறைய பொருட்கள் வந்து சீனால இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து வரி விதித்தால் இங்க பொருட்களோட விலை அதிகரிக்க கூடும். ஆகவே இந்த பாதிப்பை எப்படி மக்கள் திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனை வந்தோன்னா சம்பளம் கூட போறதில்லை, எப்படி சமாளிக்க போறாங்கன்ற ஒரு கவலை இருக்குது தானே. அவர் ஒரு உண்மை இருக்கிறது. டெஃபினெட்லி ஒரு 10% 15% இன்க்ரீஸ் வந்தே தீரும் பிரைஸ்ல. அதே நேரம் வால்மார்ட் வந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்து இங்க கொண்டு வந்து விற்க வேண்டியது. வால்மார்ட் கேன் இம்போர்ட், கனேடியன் வால்மார்ட் கேன் இம்போர்ட் ஃப்ரம் சைனா டைரக்ட்லி. அதை யோசிக்கணும் நாங்கள். அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க கேட்ட இந்த மூலப்பொருட்கள் அங்க கூடுதலா நாங்கள் ஏற்றுமதி செய்யற மூலப்பொருட்கள் அமெரிக்கா, சைனா ரெடியா இருக்குது ஓயில போன்றது. They are already planning and talking about, அதாவது கதைச்சு கொண்டிருக்கிறோம் பசிபிக்ல இருந்து நாங்கள் ஓயில சைனாவுக்கு விற்போம். அலுமினியம் இஸ் டிமாண்டிங் சாமன் இந்த விற்க இடம் இல்லாம நாங்கள் நார்வேக்கு போன கருவாட்டை அமெரிக்கா எங்களோட நண்பன், அவன் எங்களுக்கு எல்லா டெக்னாலஜியும் தர ஒரு நாடு. நாங்கள் அவருக்கு நாங்கள் கொடுப்போம், நீங்க இருந்தா மற்றவை கொடுப்போம் மட்டும் கொள்கையில நீங்க ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. நீங்க மரத்தை டிம்பர் எடுத்தா இது எடுத்தா என்ன, ஜப்பான் இங்க வந்து டிம்பர் எடுத்து மில்லியன்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து கிளியர் கட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஓயில வந்து சைனா ஏற்றி கொண்டு போறது கண்ணேரம் எடுக்காது, ரைட்? ஆனா நாங்கள் இதே ஓயில சைனா கொடுக்க அதுக்கு ஒரு கோர்ஸ் வருது, டிஸ்டன்ஸ் டிராவலிங், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு கிவ் இட் லிட்டில் லெஸ் பிரைஸ். அட் த சேம் டைம் பக்கத்துல கொடுத்த ஓயில விட்டுட்டு போய் அமெரிக்கா கல்ஃப்ல இருந்த ஓயில கொண்டாடுறதுக்கு அமெரிக்கா right? And then their refineries are designed for our crude oil. The crude oil ரெண்டு மூணு இருக்கு, சிலாக்கள் லைட் க்ரூட், எத்தனையோ வகை இருக்கு, ஹெவி இருக்குது. மற்றது எங்கட க்ரூட் ஆயில், அல்பர்டா க்ரூட் ஆயில் இஸ் a different crude oil. So they designed a special refinery in adjacent states in USA, like 10 stateல செய்திருக்கணும். அதை கொஞ்சம் க்ளோஸ் இன் டவுன் மிகப்பெரிய $billion. You cannot use the crude oil from Saudi Arabia to filter with strain பண்றேன். அதை வந்து ஃபில்டர் பண்ணி கேஸ் ஆக்கி டீசல் ஆக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் சுத்திகரிக்கிற அந்த மெஷினரிஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அந்த ஸ்ட்ரெயினர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். இவ்வளவு காலம் இருந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து ஒரு பிரசிடென்ட் என்றவர் ஒரு ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டியானவங்களையும் ஒரு வாய் துறக்காம வேலையை செய்து கொண்டு போற ஆளாயும் இருக்கிறதால அவரை வந்து நாங்க ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதா இருந்தது. லாஸ்ட் வீக் நான் சொன்ன சில கருத்துக்கள் வெளியில இது காய்க்கையில லாஸ்ட் வீக் காய்க்க எப்படியும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸை வந்து ரிபப்ளிகன் மெஜாரிட்டி இருந்தாலும் ஓவர்த்ரோ பண்றது சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். பட் அவர் திடீரென்று இப்ப வீட்டோ பவரை பாவிப்பேன் என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சோம்னா அங்க செனட்டும் குழம்பிட்டுது, காங்கிரஸும் குழம்பிட்டு அவர்களாலேயே டிசைட் பண்ண இல்லாம இருக்குது. செனட்டாலேயோ இதாலேயோ அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க போறோண்டு இவர் தொடர்ந்து ஒவ்வொரு எல்லாத்துக்கும் எரிஞ்சு இருக்கு. இப்ப கருத்தை சொல்ற நாங்களும் இதுல மூக்கூடப்பட்டு கொண்டிருப்போங்க. நீங்க தயவு செய்து விளங்கிக் கொள்ளணும். மேலிங்க
ஏனென்றால் அளவுக்கு குட்டியை போட்டு மாத்திக்கொண்டே அதான் நான் சொன்னேன். கடந்த வாரம் பதிவு செய்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்ஸோட தான் நாங்க உங்களுக்கு தகவல்களை வழங்கி கொடுக்கிறோம். வீட்டை பூரா கிடையில அடுத்த அப்டேட் வந்து நிச்சயமா உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்டேட் வரக்கூடும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாரு, எரிஞ்சு கொண்டே இருக்கிறாரு. ஆகவே அவர் எரிகிற ஒவ்வொரு கல்லும் பொதுமக்களை, சாதாரண பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்துல நீங்கள் சொன்னது போல அடுத்த எபிசோட்ல டொனால்ட் ட்ரம்பும் இலங்கை எக்கானமியும் என்ற விஷயத்துக்குள்ள கதைக்க இருக்கிறோம். அதுல இலங்கை சம்பந்தமான அளவுக்கு ரொம்ப தெரிஞ்சு கொண்டால் நீங்கள் தான் கனகாலம் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க. நிச்சயமாக அவருடைய கருத்துக்கள் நிச்சயமாக இப்ப ஒரு பேசு பொருளா மாறி இருக்கிறது. நாங்க அடுத்த வீடியோல இதை பதிவு செய்யும். ஆகவே இந்த வர்த்தக சண்டையும் வாய் சண்டையும் எப்படி நீளும் என்றதை நாங்க பார்க்க இருக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. ஆகவே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்றது, எங்களோட முதல் வீடியோ 2வது வீடியோக்கு எவ்வளவு ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இவ்வாறான முயற்சிகள் உங்களோட ஆதரவு மூலமாகத்தான் எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். உண்மையாவே இந்த வீடியோவை நாங்க ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் தெரிஞ்சுதான் நான் கேரியண்ணா. அது காரணம் என்னடா, ஒரு பொறுப்பு வந்திருக்கிறதாக நாங்க உணர்கிறோம். காரணம் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆகவே முதல் வீடியோ சிம்பிளா ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனா இந்த வீடியோ இன்னும் பொறுப்பாக இந்த கடமையை செய்ய நாங்க தயாராக இருக்கிறோம். ஆகவே இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் கேரியண்ணா. நிச்சயமாக சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சரி, உங்களிடமிருந்து இந்த வீடியோவில் இப்போதைக்கு நாங்கள் பிரேக் எடுத்துக்கொள்கிறோம். நான் VAK ஹரேந்திரன், கேதியானா, நான் கேதீஸ்வரன். கேதீஸ்வரன் என்றால் எல்லாருக்குமே தெரியும். திரும்ப இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.